காணொளி வந்து ரொம்பவும் அவசரமா போடணும்னு சொல்லி என் மனதில் வந்து 2 வருடங்களாக இருந்த வழி, அந்த வழியை வந்து இந்த காணொளி மூலியமா கொண்டு வரேன். ஆக்சுவலாக தலித் கேமரான்றது 2012 ஆரம்பித்தது. அதன் பிறகு மாணவர்களால் ஆரம்பித்தது. நான் மாணவ பருவத்தில் இருக்கும் பொழுது ஆரம்பிக்கப்பட்டது தான் தலித் கேமரா. ஃப்ரீயாக இருக்கிற டைமு, அங்கே ஒரு வயலன்ஸு வன்கொடுமை நடக்கும் பொழுது ஆந்திர பிரதேஷில், அப்போ பிரிக்கப்படாத ஆந்திர பிரதேஷில் இருக்கும் பொழுது அங்கே போய் நாங்கள் சாதி கொடுமைகள் நடக்கும் பொழுது, ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் பொழுது, போராட்டங்கள் நடக்கும்போது, இல்லை விவாதங்கள் நடக்கும் பொழுது அங்கே போய் நாங்கள் போய் காணொலிகள் எடுத்து போட்டோம். ஏன்னா யாருமே இல்லை, அவங்க பேசுறது அவ்வளோ ஒரு பெரிய, நான் படிக்கிற புத்தகத்தில் கூட அந்த அளவுக்கு ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு நாலேஜ் இருக்காது. அப்படின்னு இருக்கும் பொழுது தான் நான் போய் வீடியோ எடுத்து, சின்ன கேமரா வச்சு வீடியோ எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 10 ஆண்டுகளாக தலித் கேமரா வந்து ரொம்ப பெருசாக கொண்டு போயிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, ரொம்ப இந்த 10 ஆண்டுகளில் கொண்டு போகும் பொழுது சாதி வன்கொடுமைகள் மக்கள் மீது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் கவர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். பேப்பரில் பார்த்தா எப்போ பார்த்தாலும் கற்பழிப்பு, வன்கொடுமை இந்த மாதிரி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சாதி ரீதியான வன்கொடுமைகளை சொல்கிறேன் நான். மற்றபடி சமூக ரீதியாக நடக்கிறது அது நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா அது சமூக ரீதியாக வர்றது, சாதி ரீதியாக வர்றது, ஒரு ஆணவமாக வர்றது, அந்த ஆணவத்தில் வர்றது வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த இயக்கங்கள் சமூகத்தில் இருக்கிற இயக்கங்கள் வந்து அதை கட்டுப்படுத்த வேண்டிய இயக்கங்கள், இல்லை கட்டுப்படுத்த வேண்டியதுன்றதை சொல்கிறத விடவும் விவாதத்தை கொண்டு வந்து ஏதோ ஒரு கிராமமாவது மாறி இருக்கான்னு பார்த்தா எதுவுமே மாறல. அது புத்திசம் கொள்கையில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை அவங்க தலித் இயக்கங்கள் சொல்லியிருக்குது. எந்த ஒரு அரசியல் எடுத்தாலுமே தொடர்ந்துகிட்டே தான் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது தான் நான் வந்து தலித் கேமராவில் ரொம்ப ஆக்டிவிட்டீஸை ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். முக்கியமான காரணம் என்னன்னா, இதுதான் காரணம். அப்போ சரி, நீங்கள் எல்லாரும் கேட்கலாம், அப்போ இப்போ ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்னு. ஆக்சுவலாக நான் வந்து தலித் கேமரா 2020லேயே நிப்பாட்டிட்டேன். நான் பணி செய்வதை வந்து குறைத்து கொண்டு நான் ஆராய்ச்சி செய்வதற்காக, சாதி ரீதியாக நான் ஆராய்ச்சி செய்வதற்காக சென்று விட்டேன். அப்போ சென்ற பொழுதுதான் என்னுடைய ஆராய்ச்சியிலும் நான் வந்து தூய்மை பணியாளர்களை பற்றி ஆராய்ச்சி செய்த பொழுது அருந்திர்களை பற்றி தான் தொடங்கினது. ஏன்னா உங்களுக்கு தெரியுமில்ல, தமிழ்நாட்டில் வந்து அருந்திர்களை வந்து தமிழர்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் அங்கே ஆரம்பித்த அரசியல் கொண்டு போய் கடைசியில் சாதி அரசியலில் போய் விட்டுச்சு. அப்புறம் சாதி அரசியல்னா தலித்துக்குள்ளே நடக்கிறது, காஸ்ட் சாதி ரீதியாக ஒடுக்குமுறைகள் நடக்கிறதெல்லாம் கொண்டு போய் விட்டுச்சு. அங்கே போய் விட்ட பின்னாடி அதை பார்த்தா ஒரு முட்டு சந்தில் போய் முட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியே தெரிஞ்சுது. ஏன்னா எல்லாருமே ஏற்கனவே பேசினதான் இருக்குது, புதுசாக ஒன்றும் இல்லை. ஆனால் நடக்கிற ஒரு வன்கொடுமைகளில் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு தெரியும்போது தான் சாதியில் புரிவது தவறு என்று எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அதுதான் ஒரு ரிசர்ச், என்னோட ரிசர்ச்சு அதான் நான் புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டது. அது அம்பேத்கர் கொள்கை தான். அம்பேத்கர் கொள்கையில் ஒரு சாராம்சத்தை எடுத்து ரொம்ப விளக்கி அதுவே பெருசாக நான் காட்டினதான் என்னுடைய ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் இந்த கோத்தகிரியில், நான் வசிக்கும் பகுதி வந்து கோத்தகிரி. எங்கள் தாய் தந்தையர் 2 பேருமே தூய்மை பணியாளர்கள். எங்கள் தாய் வந்து என்றைக்குமே சொல்லுவாங்க, எங்கள் அம்மா என்றைக்குமே வீட்டில் வந்து, மகனே நீ படிக்கிற, மகனே அவங்க சொல்கிறதே சொல்கிறேன், டேய் நீ படிக்கிற, ஏதாவது நம்ம அந்த தொழிலுக்காக ஏதோ ஒன்று பண்ணிடுறான்னு சொல்கிறது எனக்கு மனசுக்குள்ள ஆழ்ந்து ஆணி மாதிரி பதிந்தனால இந்த தூய்மை பணியை வந்து நான் ரொம்ப ஆழ்ந்து போனேன். அப்படி பார்க்கும்போது தான் இந்த தூய்மை பணியாளர்களை ஆராய்ச்சியும் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த மொழி ரீதியாக அருந்திர்கள் பேசும் மொழி ரீதியாக வரும் பொழுது தூய்மை பணியும் வந்தது. ஏன்னா அருந்திர்களை வந்து தூய்மை பணியாளர் ஒப்பிடுறாங்க, அப்போ தூய்மை பணியாளர் வருது. அப்போ தூய்மை பணியாளர்களை வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரிஞ்சது, தூய்மை பணியாளர்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் சுயமரியாதை கிடையாது. அதனால தான் மலக்குழியில் இறங்கி சாவுகள் நடைபெறுகிறது. அவங்களுக்குன்னு சுயமரியாதைன்னு ஒன்று இருந்ததுன்னா அதை பண்ண மாட்டாங்க. சரி, அது அவங்களுக்கு சுயமரியாதை யார் கொடுப்பாங்கன்னு கேட்டால் அரசாங்கம் கொடுத்துருக்கணும். அரசாங்கம் வந்து சுயமரியாதை கொடுக்காது. ஆனால் என்னன்னா, அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னா, அவங்களோட தொழில் சட்டம் எல்லாமே பார்த்தா தொழிலுக்கு ரீதியான ஒரு அரசு ஊழியர்னு நீங்கள் பல அரசு ஊழியர்களை சொல்லிக்கலாம். ஆனால் தூய்மை பணியாளர்கள் வந்து இது வரைக்குமே அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலுமே அவர்கள் வந்து அரசு ஊழியர்கள் கிடையாது. அவங்க வந்து ஒரு டெம்பரரி விட மோசமாக இருக்கக்கூடிய பர்மனன்ட் ஸ்டாஃப்ஸு. அவங்களுடைய கண்ட்ரோல் யாருன்னா அரசு ஊழியர்களுடைய, அரசு ஊழியர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட சட்டங்கள் கிடையாது. அவங்க யாருன்னா அவங்களுடைய மேஸ்திரி தான். மேஸ்திரி கூட ஓகே பார்த்துக்கலாம்.
ஆனால் சூப்பர்வைசர், சானிட்டரி இன்ஸ்பெக்டரு, சூப்பர்வைசரு இவங்க தான் மேஸ்திரிங்க மாதிரி. இவங்க தான் அவங்களுடைய தூய்மை பணியாளர்கள் பர்மனன்ட் செய்கிறவங்கள சொல்கிறேன். பர்மனண்ட்டாக நிரந்தர பணியாளர்களுடைய மேலதிகாரி யாருன்னு கேட்டால் இவங்க தான், சானிட்டரி இன்ஸ்பெக்டர். அவர் நினைச்சா சஸ்பெண்ட் கூட பண்ணலாம். உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்லணும். சுதந்திரத்துக்கு பின்பும் கூட ஒரு 10 ஆண்டுகள் காலமாக தூய்மை பணியாளர் ஒருத்தர் விடுமுறை வேணும் என்றால் அவர் 3 மாதத்துக்கு முன்பு விடுமுறை லெட்டர் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்கவில்லை என்றால் திடீர்னு விடுமுறை எடுத்தா அவர் வந்து ஜெயிலில் தூக்கி போடலாம். அது வந்து அரசு, ஏன்னா இவங்க அது அரசு சட்டம். ஏன் அப்படி பண்ணா, இவங்க பேசிக் சர்வீஸ் சென்டர்ல வராங்க, எசென்ஷியல் சர்வீஸ்ல வராங்க. அந்த எசென்ஷியல் சர்வீஸ்ன்றனால இவங்க லீவ் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம். இன்னொரு உங்களுக்கு ஒரு ஃபுட் நோட்டு சொல்றேன். இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது பாகிஸ்தானில் உள்ளவர்களும் ஜவஹர்லால் நேரு அம்பேத்கர் எழுதுகிறார் ஜவஹர்லால் நேருக்கு, அப்பொழுது இருந்த பிரதமருக்கு, தூய்மை பணியாளர்களை பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு வர விடாமல் தடுக்கிறார்கள். ஏனென்றால் அங்கு சாவுகள் நிறைய இருந்ததுனால தூய்மை பணியாளர்களுக்கு இரவு முழுக்க வேலை கொடுத்து பண்றாங்கன்னு. அதே தான் டெல்லியிலும் நடந்தது, பெங்காலிலும் நடந்தது. அதை அம்பேத்கர் குறியிறார், அவருடைய எழுத்துக்கள்ல இருக்குது. அப்ப அம்பேத்கர் சுதந்திரம் அடைந்த பின்பு அவர் பேசுறாரு பார்லிமெண்ட்ல. என்ன சொல்றாருன்னா, இன்னமும் தூய்மை பணியாளர்களுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. இந்த 3 மாதங்களுக்கு முன்பு விடுமுறை அப்ளிகேஷன் விண்ணப்பம் கொடுத்தால் மட்டுமே அவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படும். அப்படி இல்லை என்றால் அவர்களை ஜெயிலில் அடைப்பதற்கு சிவில்ல விட கிரிமினல் சட்டமாக பார்க்கிறாங்க. இதை மாற்றணும்னு சொல்றாங்க. இன்னொன்று, நிறைய இடங்கள்ல தூய்மை பணியாளர் பங்கின்ற சொல்லக்கூடிய சமூகம் நார்த் இந்தியாவில் அவங்க பலியை கொடுத்து நிறைய இடங்களை கட்டியிருக்காங்க, ஒரு கட்டடங்கள்லாம் கட்டியிருக்காங்க. அது ஆவணம் கூட இருக்கு, குவிண்ட்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க வெப்சைட்ல. இந்த மாதிரி ஆவணங்கள்லாம் இருக்கு. இன்னமும் கூட ஒரு தொழிலாளி, ஒரு தூய்மை பணியாளர் பணி செய்யக்கூடிய தொழிலாளிக்கு 7 மணிக்கு வேலைக்கு வா, 5 மணிக்கு வேலைக்கு போ, 5 இல்லை 3:30 மணிக்கு வேலையை விட்டு போ, இல்லை 6 மணிக்கு வேலையை விட்டு போ, எந்த சட்டத்தில் இருக்கிறது? இவங்களுக்கு சட்டமே கிடையாது. அரசு தனியாக ஒரு சட்டத்தை இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நிர்ணயிக்க வேண்டும், இது அமைக்க வேண்டும். அதை எந்த அரசும் பண்றதில்ல. காரணம் என்னன்னா, தலித் இயக்கங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு நான் தலித் இயக்கங்கள் கிட்ட போய் முறையிடுறேன், எல்லா தலித் இயக்கங்கள் கிட்டையும். அது அன்னைக்கும் என்ன சொல்லுகிறது என்றால், உனக்கு சுயமரியாதை வேணும் என்றால் நீ அந்த தொழிலுக்கே போகாதேன்றாங்க. ஆனா இன்னைக்கு அத்தனை தலித் இயக்கங்களும் தூய்மை பணியாளர்களை வச்சுதான் பொழைச்சிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு மோசம்! இன்னமும் சொல்றேன், தூய்மை பணியாளர்களுடைய வேலை சட்டத்தை, அதாவது அவங்களுக்கு விடுமுறையே கிடையாது. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் விடுமுறை உண்டு, தூய்மை பணியாளர்களுக்கு விடுமுறை கிடையாது. அப்புறம் இப்ப கவர்னர் வராருன்னு சொல்லிடுவாங்க, திடீர்னு போய் வேலை செய்ய சொல்லுவாங்க. அது எக்ஸ்ட்ரா டியூட்டில போகும். அந்த எக்ஸ்ட்ரா டியூட்டிக்கு ஓட்டி இருக்கா இல்ல. அதனால தூய்மை பணியாளருக்கு அப்புறம் இன்னொன்னு பார்த்தா ரோல் கால். எங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னாரு, இந்த ரோல் கால் சம்பந்தமா தான். எங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னாரு. என்னன்னா, நான் ஹைதராபாத்ல பட்டப்படிப்பு படித்துட்டு இருக்கும் பொழுது எனது தந்தையார் தூய்மை பணியை செய்பவர். அவர் என்னை அழைத்து கொண்டு எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் கூட கிடையாது, சானிட்டரி இன்ஸ்பெக்டர், அவர்கிட்ட போய் உட்கார வச்சு பேச வைக்கிறாரு. பேசிட்டு அவர் நின்றுதான் இருக்காரு. நான் யதார்த்தமா கவனிக்கவில்லை. வீட்டுக்கு வந்த பொழுது எங்க அப்பா கண்ணீருடன் சொல்கிறார், மகனே நீ ஆபீஸ்ல உட்காந்து பேசிட்டடா அப்படின்னாரு. என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டேன். இல்லடா, நாங்கெல்லாம் உட்காரவே முடியாதுடா, ஆனா நீ உட்காந்து பேசியிருக்கடா ஆபீஸ்ல அப்படின்னாரு. அப்பொழுது நான் சின்ன பருவம், சாதி வன்கொடுமை, சாதி தீண்டாமை என்பதெல்லாம் அறியாத பருவம். ஆனால் அந்த வார்த்தை என் மனதில் மிகவும் ஆழமாக பதிந்தது. படித்து முடித்து விட்டு வந்தேன், இந்த குறைகளை எடுத்துக்கொண்டு சென்றேன். என் தந்தையை தூய்மை பணியாளர்கள் ரோல் கால் எடுக்க வேண்டும் என்றால், இன்னமும் சொல்கிறேன், இப்பொழுதும் நடந்து கொண்டு இருக்கிறது நடைமுறையில். ஆபீஸுக்கு வெளியே தான் வைத்து எடுப்பார்கள். மழை வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, மேகமூட்டம் இருந்தாலும் சரி, குளிராக இருந்தாலும் சரி, அவர்கள் வெளியே நின்று எடுக்கும் பொழுது அவர்களுக்கு உட்காருவதற்கு இடம் கிடையாது. ஏன்னா 7 மணி ரோல் காலுக்கு அவங்க 6 மணிக்கு வந்து விடுவார்கள். சிலர் 6:30க்கு வருவார்கள். 6:30க்கு அரை மணி நேரம் நிற்க வேண்டுமா என்பதற்காக ரோடு தெருவில் உட்காருவார்கள். இதை தலித் இயக்கங்கள்கிட்ட எடுத்து சென்ற பொழுது அவர்கள் கூறினார்கள், இந்த வேலைக்கு அவங்களை யார் வர சொன்னா, இதை நான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாருமே, எல்லா தலித் இயக்கங்களும்
ஒருத்தரை விடாது, எல்லாருமே அப்படி சென்றார்கள். அப்பொழுது நான் தூய்மை பணியாளர்கள், நான் அப்போ இங்கே வந்து பின்னாடி சென்னை பல்கலைக்கழகத்தில் துணை பேராசிரியராக தற்காலிக ஊழியராக பணிபுரிந்தேன். இதை அன்றாடம், ஏன்னா கோத்தகிரியில் எனது தந்தை பணி செய்ததால் அங்கு பணி செய்யும் தொழிலாளர்கள் என்னுடன் அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு நடக்கும் கூட தீண்டாமைகள் கூறுவார்கள். அதில் ஒரு தீண்டாமை என்னன்னா, எங்க அண்ணி வந்து இன்னமும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து கார்டன்ல வேலை செய்கிறாங்க. அங்க கார்டன்ல பிசிஸும் வேலை செய்கிறாங்க, அண்ணியும் வேலை செய்கிறாங்க. அப்போ அண்ணி வேலை செய்கிற இடத்துல தான் ஒரு சானிடரி இன்ஸ்பெக்டர் வேலை செய்கிறாரு. எஸ்ஐ வேலை செய்கிறாரு. அந்த எஸ்ஐ வந்து அந்த கார்டனில் தான் போய் படுத்து தூங்குவார், அங்கே தான் உறங்குவார், அங்கே தான் உணவு உண்பார். அங்கே சமையலும் அவருக்கு அங்கே தான். அப்படின்னும் பொழுது அவருக்கு சமையல் செஞ்சு வைக்கிறாங்க. சமையல் செஞ்சு வைக்கிறது பிசி, ஆனால் தட்டை கழுவ சொல்கிறது எங்கள் அண்ணியை. அப்போ எங்கள் அண்ணி வந்து எதிர்த்துட்டாங்க. எங்கள் அண்ணி என்ன சொல்லிட்டாங்க, அதெல்லாம் கழுவி தர முடியாதுன்ட்டாங்க. அதுக்காக எங்கள் அண்ணி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இந்த ஃபோன் கால்ஸ் எனக்கு வருது. அப்போது இன்னொரு சானிடரி இன்ஸ்பெக்டர், நான் பெரியார் தீகாவில் உள்ள நண்பர்களை அழைத்து கொண்டு சானிடரி இன்ஸ்பெக்டரை போய் பார்க்கும் பொழுது ஒரு பிரச்சனைக்காக அந்த சானிடரி இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொன்னது, இந்த ஜாதிக்காரங்களே அப்படிதாங்க. ஏன்னா என்னை வந்து என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, நான் வந்து அருந்திரல, அந்த பிசி கூட போனனால என்னையும் பிசி நினச்சிட்டு இவங்கெல்லாம் அருந்திரல் தாங்க, அப்படிதான் இருப்பாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு ஆர்ப்பாட்டம் எல்லாம் வைத்தோம் அந்த சமயத்தில். அப்புறம் எனது அண்ணியையும் எனது தோழர்களை வைத்துக்கொண்டு பேசி அவங்களுக்கு வேலையை மறுபடியும் மீட்டு கொடுத்தாங்க. சஸ்பெண்டில் போயிட்டாங்க எங்கள் அண்ணி இந்த பேசுனதுக்காக. என்ன சொல்கிறேன்னா, அரசு ஊழியராக இருந்தா இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ண முடியுமா? இதே எங்கள் அப்பா அரசு ஊழியராக இருந்திருந்தா எங்கள் அப்பா உட்காந்துருப்பார்ல ஆஃபீஸில், கேட்டிருப்பார்ல என்னை உட்கார விடுன்னு. இப்போ கேட்டால் இவங்களோட சட்டமே இல்லாதனால சானிடரி இன்ஸ்பெக்டர்கிட்ட ஃபுல் சட்டம். சானிடரி இன்ஸ்பெக்டர் நினச்சா சஸ்பெண்ட் பண்ணலாம். இப்பயும் சட்டம். இந்த சட்டத்தை இதுவரைக்குமே இந்த சமூகம் முன்னேறணும், சமூகத்தோட இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு சுயமரியாதை வரணும்னு சொன்னால் அவங்க அதை பண்ணியிருக்கணும். இன்னொன்று தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போல்லாம் நான் நீலகிரியில் இருக்கிறனால எல்லாரும் ஃபுல் பேண்ட் தான் போட்டிருப்பாங்க. ஆண்கள் வந்து முழு ஆடைகள் தான் ஒழுங்கிருப்பாங்க, காலாடை. ஆனால் தமிழ்நாடு முழுக்க பாருங்க, ஃபர்ஸ்டெல்லாம் அரை ட்ரௌஸ் தான் போவாங்க. இந்த அரை ட்ரௌசரை முழு பேண்ட்டாக மாற்றுறதுக்கு 1 டிக்கெட் ஆயிருக்கு, அதாவது 10 வருடங்கள் ஆயிருக்கு. இது யார் செய்த போராட்டம்? தூய்மை பணியாளர்கள் செய்த போராட்டம். அதனால என்னன்னா, அதனால தான் நான் இந்த தலித் கேமராவை விட்டுட்டு நானே போய் ஒரு நீலகிரி அனைத்து இந்திய தூய்மை தொழிலாளர் சுயமரியாதை தொழிற்சங்கம் சொல்லி ஆரம்பித்து நான் நடத்திட்டு இருந்தேன். அப்போ தலித் இயக்கங்களே என்கிட்ட கேட்டுச்சு, என்னடா சுயமரியாதைன்னு வச்சுருக்கேன். ஆமாம், இவங்களுக்கு சுயமரியாதை வேணும்னு சொல்லி வச்சு தலித் கேமராவை கொஞ்சம், ஏன்னா தலித் கேமராவில் எப்போ பார்த்தாலும் வன்முறை, அந்த வன்முறைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் கோர்ட் கேஸ் விட்டுருவாங்க தலித் இயக்கங்கள். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நம்மளும் பார்க்க மாட்டோம், நமக்கும் அது இன்ட்ரெஸ்ட் இல்லை, போயிடும். அது ஒரு வீரியமாக ஒரு எல்லாரும் போயிடுவோம். அதே ஒரு ஜென்ரேஷனாக ஒரு இதாக இருக்கிறனால நான் அது கடந்து போனேன். ஆனால் இப்போ என்ன போச்சுன்னா, 2 வருடங்கள் நான் இந்த தூய்மை பணியாளர்களுக்காக வேலை செய்யும் பொழுது நான் என்னுடைய படிப்பு என்னன்னு தெரியுமான்னு தெரியவில்லை. நான் வந்து படித்தது போஸ்ட் டாக்டரேட், பிஹெச்டி முடித்து 2 டாக்டரேட் முடித்து ஹிந்துவில் ஆர்டிக்கிள் எழுதியிருக்கேன். இன்னமும் மலக்குழியில் மரணங்கள் ஏற்பட்டால் எழுதுவது என்று ஆங்கில பத்திரிகைகள் எழுதுவது என்றால் அவர்கள் என்னை வந்து கூப்பிட்டு பேசாமல் எழுத மாட்டாங்க. அப்படி படிச்சிருக்கேன் இந்த சமூகத்தில். இந்த 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 பிரச்சனையை பற்றி அவ்வளோ படிச்சிருக்கேன். அப்படின்னு இருக்கும்போது இவங்களை போய் நான் நீலகிரி மாவட்டத்தில் ஒருங்கிணைச்சு எனக்கு இயக்கமெல்லாம் கட்டி மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணுறது போராட்டம் பண்ணுற மாதிரி எனக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்க ரெஃபரன்ஸாகவே கிடையாது அவங்க ஆஃபீஸில். அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் போராட்டம் அவங்கள வச்சு பண்ணிங்கன்னா அவங்க மேலே பழி எடுப்பாங்க, அவங்க பலிக்கடா போயிடுவாங்கன்னு சொல்லி போராட்டம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆர்டிஐ மூலியமாகவே நான் நிறைய பிரச்சனைகளை முடித்து கொடுத்துருக்கிறேன் நீலகிரி மாவட்டத்தில். எங்கள் அப்பா வந்து நிற்க வச்சு அட்டெண்டன்ஸ் எடுத்தாங்க. ஆனால் நான் போய் ஆர்டிஐ போட்டு எல்லாத்தையும் கேள்வி கேட்டணும். எல்லா பஞ்சாயத்துலையும், ஒட்டுமொத்த டவுன் பஞ்சாயத்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற 11 டவுன் பஞ்சாயத்தில் அனைவரையும் உட்கார வைத்து, ஆஃபீஸில் உட்கார வைத்து அட்டெண்டன்ஸ் எடுத்து அந்த வருகை பதிவேடு கணக்கெடுத்து
அதை வந்து ஏடிக்கு அனுப்ப சொல்லி அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. டெய்லி இது நடந்துட்டு இருந்தது. ஆனால் நான் பிறந்து வளர்ந்த கோத்தகிரி டவுன் பஞ்சாயத்து பேரூராட்சியில் மட்டும் அது நடக்கவில்லை. காரணம், அங்கிருந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவர் பிசி சமூகம், அவர் மட்டும் அதை ஒத்துக்கொள்ளவே இல்லை. என்ன காரணம் என்றால், எனது தந்தையார் தூய்மை பணியாளராக வேலை செய்யும் பொழுது இவர் கிளர்க்காக இருந்தார். இவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆன பின்னாடி நான் தான் முதலும் கடைசியாக உள்ள அருந்ததியர் உள்ளே உட்கார்ந்து அவர் முன்னாடி நீலகிரி மாவட்டத்தில் உட்கார்ந்து பேசிய ஒரே அருந்ததியர் நான் தான். அப்போ அவர் சொல்லுவாராமா, கேள்விப்பட்டிருக்கேன், என்னன்னா, இவன் பாரு கால் மேலே கால் போட்டு உட்காந்து பேசுறான் அப்படின்னா. அப்பதான் நம்ம பாரஞ்சித்தனை எடுக்கிற படங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. உட்கார்றதே எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு. ஆனால் அவரு இவன் சொல்லி கேட்கணுமா, இவன் வந்து பிரச்சனை பண்ணி ஏடி சொன்னா நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி இதுவரையிலுமே தூய்மை பணியாளர்களை வந்து உட்கார வைத்து அட்டெண்டன்ஸ் எடுத்தது கிடையாது. ஏதோ 2 நாள் எடுத்திருப்பாங்க பேச்சுக்கு, அதுக்கப்புறம் முடியாதுன்ட்டாங்க. அதன் பின்பு பல பிரச்சனைகள் வந்தது. நான் அதற்குள் போகவில்லை. நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இதை சொல்ல வேண்டிய காரணம் என்னவென்றால், இப்போ அதுக்கு போனேன். இன்னொரு பக்கம் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, நான் படித்து கொண்டு இருக்கும் பொழுது அப்போ இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா எல்லா டைமும் நான் தனியாளவே போராடி, நான் என்னதான் பண்ணாலுமே தனியாளவே இருக்கிறனாலதான் என்னால முடியாம, ஒரு பிரச்சனைன்னு சொன்னா கூட தனியாளா போய் சந்திக்கிறது என்னால முடியாததுனாலதான் ஓகே, இப்பத்துக்கு அவங்களுடைய சிறு சிறு குறைகள் தீர்ந்து விட்டது. இனி பெரிய குறைகள் என்னன்னா, அவங்க சட்டத்தையே மாற்ற வேண்டியது. அது நம்மளால முடியாது, தலித் இயக்கங்களாலையும் முடியாது. நான் முடியாதுன்னு சொல்ல வரும்ல, அவங்களும் எடுக்க போறதில்ல. அதனால நம்ம வந்து அந்த பெரிய கோரிக்கைகளாக இருக்கக்கூடிய அவங்களுடைய சட்டங்கள், அன்றாட சட்டங்கள், வேலை நேர சட்டம், இவங்களுக்குன்னு தனி சட்டம், எசென்ஷியல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் கீழே வராங்களா, அவங்களுக்கு தனி சட்டம். ஏன்னா சென்னையில் ஃப்ளட் வந்தப்போ தூய்மை பணியாளர் இருக்கிற அத்தனை தூய்மை பணியாளர் தமிழ்நாடு முழுக்க கூட்டு போனாங்க, குப்பை வண்டியில் தூக்கிட்டு போனாங்க. இப்போ கூட யாருமே எந்த இயக்கமுமே இந்த தூய்மை பணியாளர்கள் பேசாதது ஒன்று என்னன்னா, அவங்களுடைய பேருந்து வசதி. இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் பஞ்சாயத்துன்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு 21 வார்டு வரும். கோத்தகிரியில் சொல்ல வேணும்னா 21 வார்டும் ரொம்ப தூரமாக இருக்கும். 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இருக்கும். பெண்கள் நிறைய பேர் வராங்க, ஆண்கள் வராங்க. இப்போ வந்து மோடியின் ஆட்சியின் கீழ் பெண்களை நிறைய பேர் சுய உதவி குழு மூலியமா எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அந்த பெண்கள் வந்து நடந்து போக முடியாது 2 கிலோமீட்டர். அப்போ குப்பை வண்டியில் தான் எடுத்து போவாங்க. நான் கேட்பது என்னவென்றால், குப்பை வண்டியில் போகட்டும், அதே குப்பை வண்டியில் மேஸ்திரி சாண்டின்னு சொல்லிட்டு போவானா? அவர்கள் போகாத குப்பை வண்டியில் மட்டும் இவங்களை போக வைக்கிறது தான் இழிவுன்னு சொல்ல வருகிறது. அதை ஒரு ஜூனியர் விகடனில் போட்டு, ஜூனியர் விகடன் பெரிய செய்தியாக போட்டு, அதுக்கப்புறம் பின்பு குப்பை வண்டியில் ஆட்களை ஏற்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் புரட்சிகள் நடந்திருக்குது கோத்தகிரியில், நீலகிரி மாவட்டத்தில். ஆனால் அது தக்க வைக்க கொள்ள முடியும் அளவுக்கு தலித் இயக்கங்களுக்கு இன்னமும் அந்த சுயமரியாதை என்றால் என்ன என்பதை தூய்மை பணியாளர்கள் கண்ணோட்டத்தில் பார்க்கும் நிலைமையில் அவர்கள் இல்லை. அதனால இன்னமும் போகல. அது ஒன்று ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் இவங்களுடைய அரசு விடுமுறை, காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கூட இவங்க வேலை செய்வாங்க. ஆனால் அதுக்கு சம்பளம் வராது. பர்மனெண்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ 40,000 சம்பளம், 30,000 35,000 சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிடலாம். டெம்பரரி ஆளுங்க வாங்கக்கூடிய சம்பளம் எல்லாம் ஒன்றுத்துக்குமே ஆகாத சம்பளம். அப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ், நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க, நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க. அந்த முக்கியமாக இந்த டாஸ்மாகை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. எப்பன்னா, இப்போ இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு முன்பு டாஸ்மாகை வந்து இரவும் பகலுமாக ஓடிட்டு இருந்தது, தண்ணீர் போல ஓடிட்டு இருந்தது. அதில் முக்கியமாக நீலகிரி மாவட்டத்திலெல்லாம் 8 மணிக்கே ஓப்பன் பண்ணிடுவாங்க, 8-7 மணிக்கே திறந்து விடுவார்கள். அதை வந்து அந்த டாஸ்மாக்ல நிறைய பேர் குடிகாரங்க ஆயிட்டாங்க. ரொம்ப பேர் குடிக்க ஆரம்பிச்சாங்க, அசால்ட்டாக குடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா சரக்கு இருக்கு, அட்லீஸ்ட் ஒரு 12 மணினா கூட ஒரு கேப் இருக்கும், அது இல்லாமல் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குடி வந்து ஒரு ஜென்ரேஷனே நாசமாக்கிடுச்சு. ஆக்சுவலாக அதை வந்து நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன். நான் மட்டுமல்ல, இந்த மாதிரி வீடியோக்கள் எடுத்துட்டு போய் ஒரு தொழிலை நடத்துபவர்கிட்ட, ஒரு கூலி தொழிலை வந்து நடத்துபவர்கள்ட்ட போய் கேட்டால் கூட சொல்லுவார்கள், நீலகிரி மாவட்டத்தில் எந்த அளவுக்கு இந்த மதுபானம் மக்களிடம் ஊறிவிட்டது என்று. அந்த மதுபானத்தை கூட நான் குறை கூறினேன் தலித் இயக்கங்களை அழைத்து. அண்ணே, நம்ம சாதி சனம் தானே அதிகமாக இதில் குடிச்சு நாசமாக போகிறாங்க, காலையில் ரோல் கால் போகிறேன்னு சொல்லி குடிச்சிட்றாங்க, சரக்கு இருக்குன்னு நாசமாக போயிட்டு இருக்கேன், இது ஒன்றும் பண்ணணும்னு கேட்டால்
திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கும் அறிஞர் இயக்கங்கள் வந்து இதை பற்றி கேள்வி கூட கேட்கறதுக்கு முடிய மாட்டேங்குது. கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து இறந்ததற்கு கூட அவங்க கேள்வி கேட்கவில்லை. அதற்காக திமுக ஆட்சியை நான் குறை சொல்ல மாட்டேன், அதை மட்டும் நினச்சிக்கோங்க. ஏன்னா திமுக வந்து சமூக நீதிக்காக இருக்கக்கூடிய ஆட்சி. அதாவது சமூக நீதி என்பது என்னவென்றால், சமூக நீதியை வந்து இருக்கிற அடித்தட்டு மக்களிடத்துல சமூக நீதி அமைக்க வேண்டும் என்பது திமுகவுடைய வேலை கிடையாது. திமுக ஆட்சியில் உள்ளது. திமுக ஆட்சியில் உள்ள பொழுது திமுக ஆட்சி நிறைவேற்றப்படக்கூடிய சட்டங்கள் இந்த சமூக நீதிக்கு எதிராக உள்ளதா அல்லது அவர்கள் போடக்கூடிய சட்டங்கள் சமூக நீதியை சார்ந்து இருக்கிறதா, இதுதான் பார்க்க வேண்டும். அதனால கள்ளக்குறிச்சியில் நடக்கிறது என்றால் அதை காவல்துறை கண்டித்து இருக்க வேண்டும். என்னமோ திமுக வந்து நீங்க நடத்துங்கன்னு சொல்ற மாதிரி, திமுக தலைமை நடத்துங்கன்னு சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லல. அதே மாதிரி இந்த 10 மணிக்கு 8 மணிக்கு டாஸ்மாக் ஓபன் பண்றதுக்கெல்லாம் திமுகவுடைய தலைமை இது அங்கீகரிக்கணும்னா கண்டிப்பா அங்கீகரிச்சிருக்காது. ஏன்னா இது சமூக நீதிக்காக, லோக்கல்ல யாரோ செய்யறாங்கன்றதுக்காக நான் அந்த குறை சொல்லலாம். அதனால திமுகவுக்கும் இதுக்கும் நாங்க பேசுறதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவங்களுக்கு இந்த மாதிரி தலித் இயக்கங்கள் தான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். கள்ளக்குறிச்சி கூட விடுங்க, அது தெரியாது. 6 மணிக்கு டாஸ்மாக் நிறைய இடத்துல ஓப்பன் ஆகுது. அந்த 6 மணிக்கு நடக்கிற டாஸ்மாக்க ஏன் கோவை, நான் வந்து மேற்கு மாவட்டத்தில் இருக்கிறேன், மதுரையெல்லாம் தெரியாது. கோவை மாவட்டத்தில் எத்தனையோ இயக்கங்கள் இருக்கிறது. அந்த இயக்கங்கள்லாம் ஏன் அருந்தில் மக்கள் ரொம்ப பாதிப்படைகிறாங்கன்னு சொல்லி ஏன் ஒரு போராட்டம் கூட பண்ணதில்ல, கோரிக்கை கூட வைக்கலையே? ஏன்னா அவங்களே ஒரு அது என்ன சொல்லுவாங்க, பியூரிட்டி பிராமின்னு சொல்லுவாங்க. பிராமண இனத்திலேயே ரொம்பவும் பியூரா இருக்கணும்னு சொல்லி, அதே மாதிரி அருந்திலேயே ஓகே நாங்களாம் அதை பத்தி பேச மாட்டோம் அப்படின்றது. அந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளதனால்தான் நான் தலித் கேமரா அல்லாமல் கிரவுண்டில் போய் வேலை செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் அந்த வேலை செய்யும் போது எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா, ஒரு டைம் தான் கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் நம்மளால கொண்டு போக முடியாது. அந்த சமயத்தில் இயக்கங்கள்ட்டையும் கொண்டு போக முடியல. அப்படின்னு இருக்கும்போது நான் மறுபடியும் தலித் கேமரா எடுக்கிற காரணம்.